அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, ஒரு 3 பேருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் எவ்விதமான திரையும் இல்லாமல் அது பரிபூரணமான முறையில் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த 3 பாக்கியவான்கள்? முதலாவது, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆ. ரெண்டாவது, அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு இருக்கிற சங்கையான நோன்பாளிகளுடைய துஆ. மூன்றாவது, சஃபராலி பிரயாணத்தை மேற்கொள்கிறார்ல அவருடைய துஆ. இந்த 3 பேருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுறதில்ல, பரிபூர்ணமான முறையில் எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னாங்க எம்பெருமான் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இது போன்று துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களை விஷயங்களை அறிந்து அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கி அல்லாஹ் தருகிற கண்ணியத்தை பெற்று சிறப்பான முறையில் வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.